கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹைதராபாத்தி டெசர்ட் ஷாய் துக்ரா அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிருங்க. பாருங்கள், இப்போ பால் காய்ஞ்சிட்ருக்குது. இந்த சைடில் நமக்கு 3 ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். இந்த 3 ப்ரெட்டையுமே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் தேவையான அளவு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றி இந்த ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி அந்த ஏடெல்லாம் சைடில் தங்கிடும், அதெல்லாமே எடுத்து விடுங்க. அதெல்லாமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறமா கொஞ்சமாக வால்நட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் நம்ம நிறைய சேர்க்க இன்னும் நல்லா ரிச் லுக் கொடுக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஏடு எல்லாமே உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட அல்லது கம்மியாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு 1/2 கப் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போது நம்ம செஞ்ச அந்த கீர் இதில் பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இந்த ப்ரெட்டுக்கு மேலேயும் லைட்டாக அந்த கீரை போட்டுடலாம். அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட். இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.